flashback. அப்போ ஸ்லேவ் சிட்டிசன்ஸ் கிடையாதா அப்படின்னா அரிஸ்டாட்டில் கான்செப்ட் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற ஒரு தியரி சொல்லியிருக்காரு. இதுல யார் யாரெல்லாம் ஒரு சிட்டியோட சிட்டிசன்ஸ் அப்படிங்கறத சொல்லியிருப்பாரு. அதை நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். In a flashback. போன வீடியோல மென்ஷன் பண்ண மாதிரியே அரிஸ்டாட்டிலோட தியரி ஆஃப் சிட்டிசன்ஷிப் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். அரிஸ்டாட்டிலோட ஃபேமஸான ஒர்க்கான பாலிடிக்ஸ் வால்யூம் 1 புக்ல he given importance to a village communities. ஸ்டேட் அப்படிங்கிறது அசோசியேஷன் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. he give importance to a village communities. ஆனா அதுவே அவர் எழுதின செகண்ட் வால்யூம் ஆஃப் பாலிடிக்ஸ் புக்ல ஸ்டேட் அப்படிங்கிறது அசோசியேஷன் ஆஃப் ஃப்ரீமேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அதாவது ஸ்டேட் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸால கிரியேட் பண்ணப்பட்ட ஒண்ணு அப்படின்னு அவரோட ஒப்பீனியன் சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ ஒரு ஸ்டேட்ல யார் யாரெல்லாம் சிட்டிசன்ஸ் யார் யாரெல்லாம் சிட்டிசன்ஸ் கிடையாது அப்படின்னு எக்ஸாமின் பண்ண வேண்டியது அந்த ஸ்டேட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஒரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எல்லா பீப்புளுமே அந்த நாட்டோட சிட்டிசன்ஸ் தானே அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா அப்ப இருந்த கிரீக் பீரியட்ல சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற கான்செப்டுக்கான ஸ்கோப்பே கிடையாது. ஆஃப்டர் தி குளோரியஸ் ரெவல்யூஷன், அதாவது வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கிறது எப்போ எமர்ஜ் ஆச்சோ அப்ப இருந்துதான் இந்த சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற கான்செப்டுக்கான ஸ்கோப்பே டெவலப் ஆச்சு. அப்போ அரிஸ்டாட்டில் எதான் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு மென்ஷன் பண்றாரு அப்படின்னு பார்த்தா, அங்க என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க பேசியா வீடியோ பார்க்க ஏரோ கட்டுற இடத்த கிளிக் பண்ணுங்க.